வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய லியோனி, திமுக என்கின்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடுதான் விஜய் என்றும், ஏற்கனவே 20 பிளேடுகள் வந்து அதில் 4 துருப்பிடித்து கிடப்பதாகவும், சில பிளேடுகள் மரத்தோடு ஒட்டியிருப்பதாகவும், சில பிளேடுகள் எதற்கு வந்தோம் என்று தெரியாமல் அனாதையாக இருப்பதாகவும் கூறினார். தாம்பரம் சானிடோரியத்தில் 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஏக்கர் பரப்பில் தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டடம் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கே.என். நேரு, தமிழகம் முழுவதும் மழை பெய்தால்தான் மக்களுக்கு நல்லது என தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் வைத்திருந்த ஒரு விசைப்படகையும் 12 மீனவர்களையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அரவிந்த் சிதம்பரம், பிரணவ் வெங்கடேஷ் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி சார்பில் 329 நிவாரண மையங்களும் 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயாரான நிலையில் உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வேதாந்தா நிறுவனத்தின் ஸ்டெர்லைட் ஆலையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி வந்த நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி வேதாந்தா குழுமத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூருக்கு செல்லும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி முதலில் சரஸ்வதி மஹாலுக்கு சென்று அங்கு ஓலைச்சுவடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு அதன் பிறகு பெரிய கோயிலில் நடைபெறும் பிரதோஷ விழாவில் பங்கேற்கிறார். அவரது வருகையையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக பா.ஜ.க. தலைவர் அண்ணாமலை மேல் படிப்புக்காக கடந்த செப்டம்பர் மாதம் லண்டன் புறப்பட்டுச் சென்ற நிலையில் தற்போது படிப்பு காலம் முடிந்து வரும் 29ஆம் தேதி சென்னை திரும்பும் அவரை வரவேற்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் அரசால் செயல்படுத்தப்படும் மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு முறையாக கிடைக்கிறதா, அரசின் வளர்ச்சிப் பணிகள் சரியாக நடக்கின்றனவா என்பதை மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் செய்து நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன்படி கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் விருதுநகரில் கள ஆய்வு செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து வருகிற 15ஆம் தேதி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 135 ரூபாய் குறைந்து 7,085 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய இலங்கை கடலோர காவல் படைகளின் 7வது வருடாந்திர உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் இந்திய குழுவுக்கு கடலோர காவல்படை தலைமை இயக்குநர் பரமேஷ், இலங்கை குழு தலைவர் சேராசிங்கே தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவது பற்றியும், கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களை கூட்டாக தடுப்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி, மும்பை என 2 பெருநகரங்களுக்கு விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமான சேவைகளை இயக்கி வந்த நிலையில் விமானத்தின் கோட்வேர்ட் இன்று காலையில் UK இருந்து AI என்று மாற்றப்பட்டு ஏர் இந்தியா விமான நிறுவனத்துடன் இணைந்துள்ளது. கர்நாடக சட்டசபையில் சென்னப்பட்டனா, சிக்காவி, சண்டூர் ஆகிய 3 தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் 7,04,673 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி கலால் துறை மூலம் 700 கோடி வசூலித்துள்ளதாக குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, அந்த குற்றத்தை நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவேன், நிரூபிக்காவிட்டால் நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா சவால் விடுத்துள்ளார். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் கொலை மிரட்டல் விடுத்த சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் நகரில் வசித்து வந்த முகமது பைசான் கான் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள தனியார் யூடியூப் சேனலில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு எதிராக சில படங்களை அடிக்கடி வெளியிட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த அவரது ரசிகர்கள் அலுவலகத்தில் இருந்தவர்களை வெளியேற்றிவிட்டு அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மற்றும் உபகரணங்களை சரமாரியாக அடித்து நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஷார்ஜாவில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் குர்பாஸ் தனது 22வது வயதில் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 8 சதங்கள் அடித்து இளம் வயதில் 8 சதங்களை நிறைவு செய்த வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி ஆகியோரை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சென்னை, கோவை, பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் பலூன் திருவிழா நடத்தப்பட உள்ள நிலையில் சென்னையிலும் நடத்துவது குறித்து அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.